திருநெல்வேலியில் பண்ணுற நான்வெஜ் டிஷ்ஷுக்கு ஈடு இணையே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தக்காளி, பச்சை மிளகா, எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸ், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அதையே நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், வெந்தயத்தூள் அப்படி தனித்தனியாக சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். இதுதான் அரைக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸு. ஓகே, ஸோ இதை அரைச்சி ஊற்றிட்டு மீனை போட்டு நல்லா வற்ற விட்டுட்டா நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான மீன் குழம்பு ரெடி. ஸோ அந்த மசாலாலாம் போட்டு புளி கரைச்சி விட்டு தண்ணி தேவைக்கு தாப்பில் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கொதிக்க வைக்கணும். அது கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம இந்த தேங்காய் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். தேங்காய், வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஜீரகம் அவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிட்டு மீனையும் உள்ளே போட்டு கொதிக்க விட்டுட்டோம்னா நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான மீன் குழம்பு ரெடி. இது சங்கரா மீன் குழம்பு தான். ஸோ தலையெல்லாம் போடலை, தலை வேணான்னு சொல்லிவிட்டு மீனை மட்டும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். நான் இதுக்கு வாலும் உடம்பு பகுதியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தலை பக்கத்தில் இருக்க பகுதி ஃப்ரை பண்ண எடுத்தாச்சு. ஸோ தாளித்து விட்ட பிறகு நம்மளோட திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு இப்படி தான் இருந்துச்சு. மீனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யம்மியாக இருந்துச்சு. அதனால் குழம்பும் நல்லா வந்துச்சு. மீன் நல்லா இருக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம் ஒரு குழம்பு நல்லா வரத்துக்கு. ஸோ மீன் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்கணும். பார்க்க நல்லா இருந்தாலும் குழம்பு வச்ச பிறகு மீன் நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ மீனும் நல்லா இருந்ததுனால குழம்பும் நல்லா வந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. சங்கரா மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் ரைஸு. நம்ம ப்ளெயின் ஒயிட் ரைஸ் தான். இதில் கொடம்புளிலாம் போட்டிருக்கு. கொடம்புளி போட்டால் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ லைட்டாக ஒரு சின்ன பீஸ், அது ஒரு பார்பிக்யூ எஃபெக்டும் கிடைக்கும். ஓகே, ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.